Happy birthday, Benita! So, நீங்க சொல்ல மாட்டீங்களா? Happy birthday to you. அது மட்டும் இல்லாம we are back to the OG position, OG channel, OG TV எல்லாத்துக்கும் வந்துட்டோம் நாங்க. வீடு கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கோம். அதை நான் ஒரு நாள் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். Welcome to Tony Express. இன்னைக்கு நம்ம day 83 of Big Boss பார்க்க போறோம். And we are back to the OG position. Subscribe to Tony Express, like, comment, share, hit the notification bell. ஸோ நான் நேற்று வீடியோ போடல, ஏன்னா எனக்கு வந்து அது கொஞ்சம் ட்ராமாவாக இருந்துச்சு. அது நான் அப்புறமா போடுறேன் வீடியோ. அது நான் வச்சிருக்கேன், அது நான் போடுறேன். அண்ட் ஸோ இந்த செவருன்னு எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு ஒரு டயலாக் ஒன்று இருக்குது, ஒரு படம் ஒன்று இருக்குது மம்மி. அதில் ஒரு செவரு ஒன்று இருக்கும், அதில் ஒரு தலைவரோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதை தாண்டி போகிறவங்களோ அதை பார்த்துட்டு போகிறவங்களோ செத்துருவாங்க அடுத்த நாள். ஓகேவா? ஸோ அந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரில. அந்த செவரு உள்ள ஒன்று இருக்குது. அந்த செவரு எப்போ உடைக்க போகிறாங்கன்னு தெரில. அந்த செவரு யாருன்னா வேற யாரும் நம்ம விஜய் விஷால். ஸோ தர்ஷிகா கேமை உடைச்சி கிடைச்சி அந்த வெள்ளை தந்து காவு வாங்கிட்டு இப்போ அடுத்ததான் அன்சிதா கிட்ட வந்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் சுனிதா போனதுமே அதனால தான் இல்லையா, அவ பேர் கெட்டு போயிடும் போது முன்னாடி அனுப்பிட்டாங்க. நல்ல வேலை இவங்கெல்லாம் சுனிதாவோட விஷாலோட சேர்ந்துன்னு ஜாக்லினை ரொம்ப பேசி ஒரு மாதிரி எல்லாருமே ஒருத்தரா அப்படியே ஜாக்லினை பத்தி தப்பா பேச 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 ஒரு அது பர்சனலா போய் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேமை தாண்டி அப்படியே அவங்க வெளில போக ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களோட பாணியில கம்மியாயிட்டே வந்தாங்க. ஜாக்லினை பத்தி பேசுறது மட்டும்னா கூட பரவாயில்ல, அதை பத்தி தான் ஜாக்லினை பத்தி தான் பேசணும். அதுக்குள்ள லவ் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா, இந்த லவ் மேட்டர் வந்து ஸ்டார்டிங்ல தர்ஷிகா தான் வந்து விஷால் அண்ட் பவித்ராவை கனெக்ட் பண்ணாங்க. தர்ஷிகா வச்சு விஷாலை வச்சு பவித்ராவுக்கு ப்ரொபோஸ் பண்ண சொன்னாங்க. பவித்ரா எஸ்கேப் ஆயிட்டா அதுல இருந்து. ஆனா அந்த ட்ராப்ல வந்து ஒருத்தரா விழ ஆரம்பிச்சாங்க. இப்ப சாச்சுனாலா லவ்னே இல்ல, விஷாலுக்கு வந்து ஒரு பொண்ணுங்க எப்பவுமே அவர் கூடவே இருக்கணும். சாச்சுனாலாம் சின்ன பொண்ணு இல்லையா, அண்ணான்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரியும் அப்படி அதுவும் போச்சு. பிரதர்லி பாண்டா இருந்தாலுமே ஒரு மாதிரி அந்த ஹக்கிங் அந்த அது வந்து அதெல்லாம் சரியே இல்லை. அது உட்கார்ந்த விதம் இதெல்லாம் நல்ல வேலை அந்த பிள்ளையும் வெளியே போச்சு. பேருக்கு எடுத்துக்காம இருக்கிறதுக்காகவே அனுப்புற மாதிரி தான் இருக்கு அதெல்லாம். ஸோ எனிவே தர்ஷிகா டேக் நோட்ஸ். இன்னைக்கு நடந்த விஷயம் அந்த செவரே வந்து அன்சிதாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மேலே கையை போட்டு க்ளோஸா ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு. அது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு ப்ரொபோசல் மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, லைக் எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் இது வரைக்கும் தர்ஷிகா கிட்ட கூட சொல்லல. நீ வெளியில போனா, நீ ஃபர்ஸ்ட் வெளியில போயிட்டீன்னா எனக்காக வெயிட் பண்ணு, நான் போயிட்டாலும் நான் உனக்காக வெயிட் பண்றேன். இதை நான் தர்ஷிகா வெளியில போகும்போது கூட நான் சொல்லல. ஆனா வந்து இந்த வார்த்தையை நான் வந்து அருண் கிட்டையும் உன்கிட்டயும் மட்டும் தான் சொல்றேன். அருண் கிட்ட சொல்ற விதம் வேற, பட் உன்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் வேற. எனக்கு புரியல. இப்பதான் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது தர்ஷிகா போய் வெளியில. 3 வீக்ஸ் ஆகுது. ஒரு பொண்ணை ஏமாத்தின கேட்டா வந்து எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்லி ஊத்திட்டு இருந்தான், ஏய் எனக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு இதுல வேற அவங்கள வந்து நான் சேச்சின்னு தான் கூப்பிடுவேன் வேற, அதெல்லாம் வேற சொல்லிட்டு இருந்தான் அவன். யார் மேல லவ் வந்து அவங்கள சேச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. நேத்து எபிசோட்ல பெட்ல படுத்து இல்ல, நேத்து எபிசோட் நினைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல இருக்காங்க. அருண் ஒரு பெட்ல படுத்துச்சுன்னா பக்கத்து பெட்ல கீழே இருந்து, அதாவது பெட்டோட கார்னர் இருக்கு எட்ஜ்ல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எட்ஜ்ல வந்து விஷால் வந்து குப்புறப்படுத்தின இருக்கான். விஷாலுக்கு ஆப்போசிட்ல வந்து இவ உட்காந்துருக்கா, பேர் வந்து அன்ஷிதா உட்காந்துருக்கா. அன்ஷிதா பக்கத்துல பவித்ரா உட்காந்துருக்கா. ஓகேவா? அருண் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்ப அவன் படுத்துட்டு குப்புறப்படுத்திட்டு சொல்றான், தட் இவ அன்ஷிதாவோட கையை புடிச்சுன்னு தான் வேற இருக்கான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ வெளியில தான் இருக்கா, ஆனா நான் வந்து சேச்சின்னு கூப்பிடுவேன். வெளியில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகேவா? நான் அவளை சேச்சின்னு தான் கூப்பிடுவேன்.
பொண்ணு மேல லவ் வந்துருச்சு. நான் அவளை வெளியில சேச்சின்னு தான் கூப்பிட்டுருந்தேன். வெளியிலயும் அவன் ஒரு வேளை கூப்பிட்டுருப்பான் போல அவளை சேச்சி கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னு. அப்போ எல்லாருமே யாரு அவன் வந்து அருண் கேட்கறான், தர்ஷிகா தானே அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா டைரக்டா தர்ஷிகான்ற பேரை சொல்லாம இன்டைரக்டா கிண்டல் பண்ணும்போது அவனே குனிஞ்சிட்டு இருந்தவன் எந்திரிச்சுன்னா ஃபுல்லா எந்திரிக்கல, தலையை மட்டும் நிமித்தி தர்ஷிகா இல்லடா அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட், இதெல்லாம் வந்து நேஹா வரதுக்கு முன்னாடியா பின்னாடியா? ஏன்னா நேஹா வரதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நைட்ல உட்காந்து பேசினாங்க, அப்போதான் நீங்க சொல்ற டயலாக்லாம் வந்துச்சு. இது நேத்து நடந்தது. ஓகேவா? அப்போ நடந்துச்சு. அப்போ வந்து நேஹான்ற மாதிரி அது நோக்கி போயிட்டு இருந்துச்சு. கரெக்ட். ஆமா, நான் சொல்றது வந்து நேஹா வரதுக்கு முன்னாடி. எதுக்காக இதை இப்போ நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயம் எல்லாம் நடந்துச்சா, லவ் வந்துச்சுன்றான், அதெல்லாம் முடிச்சுட்டு நேஹா வந்ததுக்கு அப்புறம் சொல்றான். அவ வந்து ரொம்ப அழகா நேஹா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். ஒருத்தருக்கு வந்து நம்ம நோட் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஏறதானே செய்யும். அது ஒரு பேசிக் திங் தானே, உனக்கே அது புரியலன்ற மாதிரி கேள்வி கேட்குறான். ஓகேவா? கேட்டுட்டு அவ அதை சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆமா அதனால தான் நான் வந்து இப்போ நான் வெளியில ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். எங்க வந்து அன்ஷிதாவும் வந்து அசினும் வந்து அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்க போறான்ட்டு நான் அப்படி சொல்றேன். மன்மத இது அப்படின்றான். அப்போ நீ இன்னைக்கு என்ன பண்ற, இன்னைக்கு எபிசோட்ல என்ன பண்ற, அவ ஷோல்டர் மேல கைய போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, வெளியில போய் நீ வெயிட் பண்ணு, நம்ம இங்க போலாம் அங்க போலாம், பழசு தூக்கி போட்டுரு, பழசுலாம் இல்ல. இதுக்கு ஏத்த மாதிரி அவளால இடம் கொடுக்குறா. எனக்கு பழைய லவ் வந்து ரொம்ப என்ன வந்து ரொம்ப இது பண்ணிருக்கு, பிசிக்கலா அட்டாக் பண்ணி, நீ எவ்வளவு கேவலமா என்ன நடத்தி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு வரணும். அவனை உட்கார இது அர்ணாவை தானே அப்படிதான் நினைக்கிறேன். பேடா ட்ரீட் பண்ணா நம்ம அர்ணாவை. இல்ல அந்த பழைய லவ் யாரோ ஒருத்தர் நான் அப்படின்னு கேட்டுட்டு நான் அவனுக்கு பாய் சொல்லிட்டு வரணும், அவனை உட்கார வச்சு கேட்டுட்டு பாய் சொல்லிட்டு வரணும். உடனே இவர் ஆமா அதான் நானும் சொல்றேன், நீ வந்து பழைய முட்டையிலே ஊறாம அதை விட்டு வெளியில வர. முடிஞ்சிட்டு உள்ள வரா. உள்ள வந்தோடனே அருண் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு அவன் காதுல அதுதான் நான் சொல்ல வரேன். அருண் மாம்ஸ்னு கூப்பிட்டுருக்கணும். கரெக்ட். ஆமா எக்ஸாக்ட்லி. அவன் அருண் மாம்ஸ் இங்க வாங்க, காதுல கூப்பிட்டு விஷயம் நான் லவ் பண்ணானான்னு கேட்டேன். என்னோட ஃப்ரெண்டு, நான் ஃப்ரெண்டா தான் பார்க்கணும்னு அன்சிதா சொன்ன மாதிரி இருக்கு. இல்ல நீ இதே அருண் தான் தர்ஷிகாவுக்கும் பச்சைக்கொடி காமிச்சு விட்ட. அவளுக்கும் இந்த மாதிரி வந்து மாமா வேலை பார்த்தேன். ஆமா, அவ அழும்போது மச்சான் போடா போயிட்டு அவ அழுதுன்னு இருக்கா, போடா அவன் கையில எதுவாயிடுச்சு, இதை போடுறா அதை போடுறா, நீ போய் கூப்பிட்டாதான் அவன் சாப்பிட வருவா. இதெல்லாம் நீ தான் சொல்லி அனுப்பிச்ச. இப்போ அவ இல்ல அவ இல்லையா என்ன தெரியல, வெளியில வந்து செருப்படி கூப்பிட்டு போறான்னு வச்சுக்கோ. இப்போ புரிஞ்சுக்கிட்டா வந்து 4 கேள்வி கேட்காமையா இருப்பா. என்னை நெக்ஸ்ட் வீக்காக நான் வெயிட் பண்ணேன், டிக்கெட் ஃபினால முடிச்ச பிறகு. இப்போ வந்து அன்ஷிதா லவ்ன உடனே அதுக்கும் வந்து பச்சை கொடி காட்டுற என்னையா நீ? இல்ல பச்சை கொடி காட்டினா கூட பரவாயில்ல, அவர் சொன்ன இது மட்டும் நடந்துச்சுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் செலிப்ரேட் பண்ணி தீபாவளி மாதிரி செலிப்ரேட் இன்னொரு பொண்ணு மனசை கெடுத்துருக்கான்றது தெரியல யாருக்கு ஒண்ணா. பாவம் எனக்கு என்னாலும் போயில அந்த செவரு ஒருத்தரா காவை வாங்கிட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சர்ச்சைக்கு ஹெல்மெட் ஆகிறதுக்கு முதல்ல நான் இதுதான் இந்த பிரேஸ்லெட் சீன்லாம் நடந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி அர்ச்சிகா கிட்ட ஒரு பிரேஸ்லெட் வாங்க வரான், 20 பிரேஸ்லெட் தூக்கி அன்சிதா கட்டுவாராம். போன வாரம் கட்டுவாராம். அவருக்கு என்ன அன்சிதா வெளில போயிடும் ரொம்ப நாளா யோசிச்சு பிரேஸ்லெட் தான் கட்டின்னு இருக்காப்புல ஒரு வாரமா. அடுத்த டார்கெட் வந்து பவித்ரா அண்ட் வேற சௌந்தர்யா. நேத்து வந்து விஷால் அப்படி பண்ணிட்டதுனால, விஷ்ணுவா அப்படி பண்ணிட்டதுனால அதுக்கிட்ட போக மாட்டான். ஆனா கைக்குள்ள வச்சுக்குவான் ஓட்டிங்காக, சப்போர்ட்டிங்காக. ஓட்டிங்காக நீ கையில வச்சுக்கோ, வேண்டாம்னு சொல்ல. ஆனா பாக்குற இடம் எல்லாம் இப்ப வரைக்குமே ஜாக்லினை பத்தி தான் பேசுறான்பா. நேத்து கூட என்ன பண்ணா, அவன் பேர் முத்துக்குமரனை உட்கார வச்சு ஜாக்லினை பத்தி பேசினதுதான். எப்போ வந்த புதுசுல நடந்ததா இப்ப பேசினு இருக்கான். ஜாக்லின் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டு, நீ ஏன் ஒவ்வொருத்தையா போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க? கேட்டா அவ ரெஜிஸ்டர் பண்றா எல்லா இடத்துலயும். எப்படியும் 2 ஆத்துமாக்கள் நம்ம செட்ல இருந்து தான் போவோம், அடுத்த 2 சேர்க்க வேணாவா? அதனால முத்துவ ரெடி பண்ணணும். சோ நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்களா ஃப்ரைடே எபிசோட்ல
ஃபுட் வந்துச்சுல உங்களுக்கு என்ன ஃபுட்னு பாத்தீங்களா? கொரியன் ஃபுட். விஷாலோட பிளேட்ல கிளாஸ் நூடுல்ஸ் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்ற டம்ப்ளிங் ஒரு பக்கெட் ஃபுல்லா டம்ப்ளிங்ஸ் அது இதெல்லாம் வந்துச்சு எபிசோட்ல அந்த இதுல. ஆமா ஸ்குவிட் கேம்ஸ் வச்சாங்க. அது நீங்க பாத்தீங்களா? நீங்க லைவ் தான பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா வரல. ஆனா அந்த Dress மட்டும் போட்டுட்டு இருந்தாங்களே. இல்ல ஆனா லைனா நிக்கிறதெல்லாம் காட்டுனாங்களே. இல்ல அது போட்டோ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால போட்டோஸ்ல தான் பார்த்தேன். அது எப்படி வந்துச்சுன்னா கேக்குறேன். தெரியல நமக்கு டிஸ்ப்ளே மிஸ் பண்ணிருப்பீங்க ஒருவேளை. சோ எனிவே இருக்கலாம் ஒருவேளை. எனிவே நல்ல சாப்பாடு கொரியன் ஃபுட்லாம் வருது. போன சீசன் எல்லாம் காஞ்சாங்க. ஓகேவா? போன வாரம் என்னடானா அவ்வளோ ஃபுட் வருது. இந்த 2 வாரமா எல்லாரும் குண்டாக்கி தான் போவாங்க போல. வரவங்க எல்லாம் இளைச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அங்க இளைச்சிருந்த 2 ஆளு அர்ஷிதாவும் ஜாக்லினும். தீபகம் ஒல்லி ஆயிருக்கு. அது திருப்பி அது ஆமா நிறைய ஒல்லி ஆயிருக்காங்க நிறைய பேரு. ஆனா விஷாலாம் குண்டான மாதிரி தான் இருக்கு. பவித்ராவை பார்த்து நீ ஒல்லி ஆயிட்டேன்னு கேட்டாங்க பாத்தீங்களா? அவ உட்கார்ந்து பிளவுஸ் நீங்க வந்து பழைய அளவுல தான் அவளுக்கு பிளவுஸ் தைச்சு கொடுத்துட்றீங்க. இப்ப பிரிச்சு உட்காந்துருக்கா. ஒல்லியா இருந்தா பிரிப்பாளா? நீங்க இன்னைக்கு அனுப்புன பிளவுஸ பிரிச்சுட்டு இருந்தா தையல் பிரிச்சுட்டு இருந்தா. நல்லதுதான் சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுங்க. சும்மா மிச்சரே சாப்பிட்டு இருக்காதீங்க. சோ அடுத்தது படம் வேற போட்டாங்க. சீசன்லயுமே இருந்தது. அதுவும் வாரம் படம் போடுறாங்க. 2 வாரத்துக்கு ஒரு தடவை. புதுசு ஆட்டமும் புதுசு தான். அப்படியே ஒரு போனையும் உள்ள கொடுத்து இப்போ இவங்க போட்ட 2 படம் இன்னும் நம்ம கூட பார்க்கல. புது படமா போடுறாங்க. வெளியில இருக்கவங்க கூட அந்த புது படங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே ஸோ எனிவே அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இவரா வந்து ஹோஸ்ட் வந்து ரெவியூலாம் கேட்டு வாங்கிக்கிட்டாரு. இவங்களாம் நெஞ்சு நக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அது ஒரு டேர்ம் மீன். ஓகேவா? டர்ட்டியா இருக்கு இந்த வேர்ட். அதான் காக்கா பிடிக்கிறதோட பேர் தான் அது. ஓகேவா? நெஞ்ச நக்காத, ஐஸ் வைக்காத, சோப் போடாத, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே அதை. ஸோ அடுத்தது வந்து ஃபேமிலி ரவுண்டை பற்றி டிஸ்கஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ தீபக்கே பேசும்போது விஜேஎஸ் பேசும்போது தீபக், அருண், ஜாக் அண்ட் முத்து இப்படின்னு அவர் ஒன்று மென்ஷன் பண்ணாரு. ஓகேவா? அது ஏன் சம்மந்தமே இல்லாம இவங்க 4 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணா நான் யோசிச்சேன். அப்புறம் பார்த்தா அது எதுக்குன்னு நான் சொல்லிட்டா அவங்க ஏசினா மட்டும் கை தட்டணும்ன்றதுக்கான அது கியூ. அது புரிஞ்சுதா? சம்மந்தமே இல்லாம அருண் நடுவில் வந்தாரு. இவங்க 4 பேர் பேசும்போது மட்டும்தான் இன்னைக்கு கைத்தட்டல் வந்துச்சு. அதிகமான கைத்தட்டல் வந்துச்சு. இப்போ மஞ்சள் பேசும்போது கைத்தட்டல் வந்துச்சுதான், வேற யாருக்குமே வரல. இப்போ இந்த 4 பேரை தவிர எக்ஸ்ட்ராவா ஒரு கைத்தட்டல் வந்து மஞ்சளுக்கு மட்டும்தான். வேற யாருக்குமே எழுந்து நிற்கும் போதே கைத்தட்டல் வரல. ஏதாவது அவங்க பதில் சொல்லும் போது மட்டும் வேணா கை தட்டினாங்க, காமெடியா இருந்தா அப்படி. இப்போ ஜெஃப்ரி அர்ச்சிதா எழுச்சிக்கும் போதெல்லாம் சைலண்ட். ஜெஃப்ரிக்கு மட்டும் 2-3 கைத்தட்டல் வந்துச்சு பேசும்போது. இப்போ நாங்க அவர் அப்படி கூப்பிடும்போது நானும் மம்மி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன யோசிச்சோம் அப்படின்னா, ஒருவேளை டாப் 4 இவங்க தான் போட்டிருக்காங்க. 5th பொசிஷன்ல மஞ்சரி இருப்பாங்க கண்டிப்பா. அந்த வேலை பிஆர் எல்லாத்துமே இருக்கிறான். எல்லா மக்கள் என்ன பயங்கரமா திட்டுவாங்க. இருந்தாலும் எனக்கு தோன்றதை நான் போட்டுதான் ஆவேன். ஏன்னா அவர் தான் வின்னர்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா டர்ட்டி வேலை நிறைய நடக்குது. ஆமா நானும் பார்த்தேன். ஓகேவா? வேற நம்ம எல்லாருமே போடலாம், திட்டு வாங்குறதுலாம் வாங்கிக்கலாம். விஜய் சொன்னார் பாரு, அவங்க அம்மா சொன்ன அந்த கதையை. அது எக்ஸாக்ட்லி நான் இப்ப அதுதான் சொல்ல வந்தேன். கதையை சொல்லி இந்த கதையை எடுத்து சொல்லிட்டியம்மா. எல்லா தாய்க்கும் தான் பிள்ளைங்கள எல்லா பிள்ளைங்களுக்கும் தன் தாய் மட்டும்தான் முதல் அழகு. அதுவும் உங்க புள்ள மட்டும் தான் சொன்ன மாதிரி சொல்றீங்களே, அது ஒரு கதையை வேற மாமியார் ஆத்தனார் மாமியார் அது இப்ப நான் இங்க அதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த கதையை உங்க கதையை மாத்துனீங்க பாருங்க. அங்கதான் நிக்கிறீங்க நீங்களும் உங்க பிள்ளையும். சோ எப்படின்னா அதே முத்து அவங்க அம்மா சொன்ன கதை, அதே அழுக்கு ட்ரெஸ், அதே அழகு மேட்ரு. அதுல இங்க அதுல வந்து ஐஸ்வர்யா ராய், இதுல வந்து ராணி. புரியுதா? விஜய் அதனாலதான் சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியட்டும் உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கதையை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா உள்ள இருக்கவங்க மக்கு மம்மி மேபி மஞ்சரி வேணா ஸ்பாட் பண்ணா, ஆனா முத்து ஃப்ரெண்ட்ன்றதான். சோ எனக்கு நிறைய விஷயம் வெளியில ஒரு பிஆர் ஸ்டண்ட் ஒன்று நடக்குது. அவன் உள்ள வந்ததே வந்து பிஆர் ஸ்டண்ட் ஒன்று. நான் வந்து அது ஆக்சுவலி ரொம்ப நல்லதா சொன்னேன்.
ஆனா அதுவே ஒரு பிஆர் ஸ்டண்ட் அதுன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. நம்ம அதை பத்தி அப்புறமா பேசுவோம். நேஹா அவ சிஸ்டர்னாரு. என்ன இவரை மாத்தி மாத்தி சொல்ற? நேத்து வேற ஏதோ சொன்னாரு நான் கேள்விப்பட்டேன். ஸ்டடி மைண்டாவே இல்லன்னு விஷால் அவ வந்தப்போ தர்ஷிகா நான் உன்னை லவ் பண்ணல, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குதுன்றது சொல்றதுக்காக பண்ணான். ஆனா அவளே உள்ள வருவான் இவன் நினைக்கல. இப்ப வந்து அடுத்த லவ் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால அவ தங்கச்சி ஆயிட்டா திருப்பி தர்ஷிகா. ஓகே. அப்புறம் வந்து பிஆர் ஸ்டண்ட் பத்தி பேசினால, இப்போ முத்து வந்து கொஞ்சம் சென்டிமெண்டலாவே இன்னைக்கு பேசினாரு. நான் இது எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கை தட்டலாம் நினைச்சேன். ரொம்ப டிராமாவா போகுது, ரொம்ப சென்டிமெண்டல் டிராமாவா பேசினாரு. வேறனா மக்கள் வந்து சென்டிமெண்டல் ஃபூல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஓகேவா? சோ யாராவது சென்டிமெண்டா பேசினா அவங்களுக்கு ஓட்டு விழும். ஆரி அவர்தான் நான் ஆரியெல்லாம் எவ்வளவு ஜென்யூன் நான் சொல்லுவேன் இதுக்கு. நம்ம அந்த சீசனை பார்க்கும்போது ஆரிய நம்ம அவ்வளவு பேசிட்டோம். நம்ம இந்த சென்ஸ் நம்ம இல்ல. எனக்கு டு பி ஆனஸ்ட் சீசன் 4 பார்க்கும்போது நான் ஆரிக்கு சப்போர்ட்டர் கிடையாது. ஓகேவா? ஆரி ஜென்யூன் ஜென்டில்மேன் தான். ஆனா வின்னருக்கான குவாலிட்டி அவருக்கு அந்த டைம்ல இல்ல. ஆனா இந்த சீசன் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆரி இஸ் a pure gentleman. He deserved to win அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேவா? அதுலயும் இந்த சீசன் டைட்டில் வின்னர் யாருன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதுதான் சொல்றேன். அத கம்பேர் பண்ணும்போது ஆரிலாம் எங்கயோ நிக்கிறார், எங்கயோ ஒசரத்துல நிக்கிறார் மனுஷன். முத்து வந்து ஆரியோட பெட்டர்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. அது காமெடியா இருக்கு. இவர் உங்களெல்லாம் சென்டிமெண்டல் ஃபூல் ஆக்கிக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதுக்கு வந்து எங்க அம்மா என்ன தலையில படுத்துக்கோ, என் மடியில படுத்துக்கோ, என் அம்மாவை பிள்ளையா பாக்குறேன் நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். நான் ஜெஃப்ரிக்கு இவ்வளவு நாள் என்ன ஓட்டு இருந்துச்சு? சிம்பத்தி ஓட்டு இருந்துச்சு. ஏழை பையன் அவனுக்கு நான் வந்து அவனை வந்து வளர்ந்துட்டு போட்டுமே உள்ளே சாஃப்ட் கார்னர் பார்த்த மாதிரி கண்ணுக்கு பார்த்திருந்தா கூட மனசு ஆறி போயிருக்கும் தெரியுமா? அந்த பல்ஸ் தான் இவர் இப்ப இங்க கொண்டு வர பாக்குறாரு. அதுதான் ரொம்ப ஏழை மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட இடம் உட்கார்ந்து பேசுறாங்க. எவ்வளோ பெரிய கிரவுண்டா இருக்கு. வீடு இப்ப கட்டுறீங்களா? அதை பத்தி பேசுனீங்களா? பழைய வீட்டை காட்டுறீங்க, பழைய டிவியை காட்டுறீங்க, இப்ப கட்டுறதை காட்ட வேண்டியது. சரி ஒண்ணு கேக்குற, பழைய டிவியை காட்டினாங்க. எங்க கிட்ட இந்த டிவி தான் இருக்குன்னாங்க. அவங்க அப்பா உள்ள வந்தானே, நாங்க 9 மணிக்கெல்லாம் படுத்துருவோம் ராசா, இப்ப வந்து 1 மணி வரலாம் நாங்க வெயிட் பாக்குறோம். ஏதா அந்த வாட்டர் டிவில தான் நீங்க 1 மணி வரலாம் பாக்குறீங்க. அது ஒரு லைவ். அந்த ஹாட் ஸ்டார் வந்துருது. அவங்க அம்மா பேசும்போது நான் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புவேன். சோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நான் படிச்சவ கிடையாது, இது கிடையாது, அது கிடையாதுன்றீங்க. ஆனா உங்களோட பேச்சு மஞ்சள் பூசின்னு முத்துக்குமார் கொடுத்த ஹிண்ட் அது எல்லாம் உங்க பையன் சொன்ன மாதிரியே வந்திருக்கு. அவங்க பையன் சொன்னதுனால தான் அப்படி வந்தாங்க. ஓகேவா? ஏன்னா மீடியாஸ் எல்லாம் போய் அவங்க பேட்டி எடுக்கும்போது அதெல்லாம் மஞ்சளே பக்காவா புடவை கட்டிருக்காங்க. அதான் இப்போ இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கட்டுற ஸ்டைல் வேற மாதிரி கிடையாது, பக்காவா கட்டிருக்காங்க. அவங்க முகத்துல அந்த மஞ்சள் சுவடு ஒரு பிட்டு கூட கிடையாதுப்பா. எனக்கு ஆக்சுவலி அவங்க உள்ள வந்து பண்ணது எல்லாமே ஃபேக்கா தோணுச்சு. மேபி உண்மையா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு ஃபேக்கா தோணுச்சு. ஏன்னா பிஆர் ஸ்டண்ட் அது. இப்ப மீடியாலாம் கூப்பிட்டு திடீர்னு அவங்க ஏன் டே 1ல காட்டியிருக்க வேண்டியதுதான் அவங்க ஏன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபினாலே வரும்போது நெருங்க முத்துவோட போஸ்ட் நிறைய வருது. முத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய சேனல் வருது. முத்துவோட வீட்டை பேட்டி எடுத்து முத்துவோட எளிமை எங்க எளிமை அப்படிலாம் வின் பண்றதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. பட் உண்மையை சொல்லிட்டு ஆனா இந்த மாதிரி அசிங்கமான நான் ஏன் இத சொல்றேன்னா, இப்ப ஏன் எனக்கு இது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னா, சௌந்தர்யா பிஆர்னு சௌந்தர்யா திட்டுறாங்க, ஜாக்லினா ஒரு மாதிரி திட்டுறாங்க, தீபக் ஒரு மாதிரி திட்டுறாங்க போது முத்துக்குமரன் இவங்க எல்லாரையும் இப்படி பிஆர் ஆக்கிட்டு அவர் பின்னாடி ஒளிஞ்சுன்னு இருக்காருன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்து ஒரு வின் பண்றதுல ஒரு 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 நியாயம் இருக்கணும். வின் பண்ணுங்க. நீங்க பேசுறது இதெல்லாம் அதுவே போதும். நீங்க உள்ள என்ன பண்றீங்களோ அது போதும் நீங்க வின் பண்றதுக்கு. வெளியில உங்க அம்மா பண்ற டிராமா இருக்கு பாருங்க, உங்களோட வின்னிங்ஸ் அவங்க ஸ்பாயில் பண்ணிடுவாங்க போல. இன்னும் ஒரு 3 வாரத்துல இறக்கி விட்டுருவாங்க போல உங்களை. இல்ல இதெல்லாம் கேட்டா நீங்க ஏன் அவங்க அம்மா இருக்கு? நானே வந்து ஒரு வீடியோல சொன்னேன், குழந்தைய ஏன் திட்டுறாங்க அப்படின்னு. குழந்தைய கூட திட்ட நீங்க இத உங்களுக்கு டிராமான்னு உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா என்னால நான் என்ன அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் அது பாக்குற மக்கள் எல்லாருமே ஃபுல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். சின்ன எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன அந்த ஸ்டோரி ஒண்ணு போதும். அழுக்கு சேலை கட்டிருக்கேன், கிழிஞ்சது கட்டிருக்கேன் என் பிள்ள சொல்றான்னா அது ஒரு ஸ்டோரியில வருது, அது ஒரு நாவல்ல வரது போல் இருக்கு. அது ஆக்சுவலி ஆமா ஒரு பழைய கதை. அது அவனே சொல்லியிருக்கான், எங்க அம்மா நிறைய நாவல் படிப்பாங்கன்ட்டு.
அதுலயே தெரியுது. அது ஆனா ஒரு இந்த நாவல videos கொண்டு வந்து இங்க விட்டாங்க அப்படியே. இன்னமும் அவங்களுக்கு நடந்த மாதிரி மக்களுக்கு. சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல. எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா தாங்க ஹீரோயின், அவங்க அப்பா தாங்க ஹீரோ. என்னங்க புதுசா சொல்றீங்க? 1 லட்சம் புரியலைங்க. மக்கள் இல்ல, ஒரு 10 பேருக்கு கூடவா வந்து நீங்க அது நான் கதை சொல்றீங்கன்னு தெரியாது. எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு அந்த கதை. ஓகேவா, அவங்க வெளியில அவங்க உள்ள வந்து பண்ணதை பார்த்த உடனே நான் எங்க மம்மி கிட்ட சொல்லிட்டேன், மம்மி சரியான டிராமாவா இருக்கு. நான் எந்த குழந்தை நீங்க யாரை கேட்டாலும் இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளை கிட்ட கூட யார் அழகுன்னா எங்க மம்மி தான் அழகுன்னு தான் சொல்றோம். என்னங்க இது? இது அது ஒரு பெரிய அது சொன்ன விதம் ஐஸ்வர்யா ராயோட அழகு எங்க அம்மா தான். அதெல்லாம் என்னன்னா இவர் அம்மா மேல இவ்வளவு மக்கள் நார்மல் காமன் ஆடியன்ஸுக்கு வந்து ஏன்னா இவர் அம்மா மேல இவ்வளவு பாசமா இருக்காரு போடுறா இவருக்கு ஓட்ட. இல்ல நீங்க அழகா தான் இருக்கீங்க, நீங்களே ஏன் உங்களை இது பண்ணிக்கிறீங்க? அழகா தான் இருக்கீங்க. அவங்க சொல்றோம் அழகுதான். அவங்க சொல்றாங்க என் பிள்ளை வந்து நான் ஃபோன் பண்ணும்பொழுதெல்லாம் அவன் சாப்பிடாம இருந்தா கூட சாப்பிட்டேன்னா நம்ம ஃபோன் நம்ம மம்மி ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவோம்? வெளியில சாப்பிட்டோம் தான் சொல்லுவோம். எதுவா யாரா இருந்தாலுமே அதுதான் பண்ணுவாங்க. நார்மலா நடக்கிற விஷயத்தை இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு ஏழை அத சாய் கூட நான் பூசுறாங்கன்னு சொல்றேன், தான் உங்க சொல்றேன். பிள்ளையோட சேனலை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சாப்பிடுறான், எங்க போறான், என்ன பண்றான்னு. நல்லா சம்பாதிச்சு வேற குடுக்குறாப்புல. அவரே இன்னைக்கு சொன்னாரு. இன்னைக்கு மட்டும் இல்ல, நடுவுல ஒரு 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 எபிசோட்ல கூட அவர் சொல்லியிருப்பாரு, நான் போதுமான அளவுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த காசு தான் மேண்டா போகுது. உனக்கு புரியுதா? பிஆர் நிறைய பேர் கேட்கறாங்க, முத்துக்கு எது பிஆர் காசு? நான் சேனல்ல போய் பாருங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளவு வியூஸ் போயிருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கும் கொஞ்சம் பண்ணுங்க. அடுத்த சீசன் தானே நானும் வரேன். நானும் வந்து என்னோட பழைய வீட்டை காட்டு நம்ம எடுத்து. ஆனா நம்ம அந்த மாதிரி இருந்தது இல்ல. எங்க பழைய டிவிலாம் நானும் காட்டுறேங்க. உடஞ்ச ஃபிஷ் டேங்க், உடஞ்ச சோஃபா, பழைய சோஃபா அதெல்லாம் நான் காட்டுறேன். ஓகேவா, எனக்கும் ஓட்டு போட்டுங்க, நானும் டைம் வின்னர் ஆகுறேன். ஏழை சாயம் தான் பூசுறாங்க. ஐயா நான் என்ன சொல்றேன், அதுக்கு ஜெஃப்ரி நிஜமாவே ஜெஃப்ரி சீரியஸா சொல்றேன். வந்து ஏழை புள்ள அவனுக்கு பண்ணிருக்கலாம். அவன் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டான். எனக்கு என்ன சேர்க்கை சரியில்லாம போயிடுச்சு. இப்போ எவ்வளவு ஹிண்ட் உள்ள குடுக்குறாங்க. அந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் காசு எடுத்துன்னு போயிடுன்னு சொல்லி காசு எடுத்துன்னு போயிடுன்னு சொல்லிட்டு அந்த ஹிண்ட கொடுத்து அவனை அட்லீஸ்ட் அந்த காசாவது அவனுக்கு வந்திருக்கும். ஹிண்ட் சொன்னீங்க இல்லையா, ஹிண்ட்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு அழகா அந்த வீடியோ கட் பண்ணி போட்டிருந்தாங்க. வெளியில வந்து முத்துக்குமரனும் ரயனும் உட்காந்து பேசுறாங்க. எந்த ஏரியானா முன்னாடி ஸ்மால் பஸ் ஹவுஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ்ல இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அந்த வாய்க்கு அந்த பக்கம் நின்று சௌந்தர்யா எப்போதும் போல நின்று கேட்டு இருந்தாங்க போல் இருக்கு. ஓகேவா, இவங்க 2 பேர் பேசுறது, இவங்க சௌந்தர்யா நிக்கிறது இவங்க 2 பேருக்கு தெரியாது. பிக் பாஸ் என்ன பண்ணாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா சௌந்தர்யா உங்க மைக்ல ஏதோ அசாம பாத்துக்கோங்க அப்படின்றாரு. உடனே முத்துக்குமரன்லாம் அலர்ட் ஆயிடும். அவன் என்னமோ பேசிட்டு இருக்கான், கேஷுவல் டாக் தான், பட் ஸ்டில் அவன் ஒட்டு கேட்கறான்றத ரொம்ப கேஷுவலா அவர் வந்து போட்டு கொடுத்துட்டாரு. இது மாதிரி அவனுக்காக நிறைய ஹிண்ட் போயிட்டு இருக்கு உள்ள. அதான் சோ அந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு ஒரு ஹிண்ட கொடுத்து அந்த காசு எடுத்து போறது. எனக்கு ஆக்சுவலி ஜெஃப்ரியை வந்து அவரோட கேம் எனக்கு இப்போ கொஞ்ச நாளா எனக்கு பிடிக்காம இருந்துச்சு. கண்டிப்பா அவர் பச்சோந்தி ஆட்டம் தான் ஆடினாரு. அவங்க அம்மா வந்து சொன்னாங்க இல்லன்னு. ஆனா நான் அதுக்கு பெரிய முரண்பாடு நான் வச்சேன். அவர் அதான் பண்ணாரு. சுனிதால இருந்து அப்படி மாறி 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 போயிட்டு ஒருத்தர் மேல தப்பா சொன்னாங்கன்னா அது மாறி போயிட்டாரு. எனக்கு அவர்கிட்ட அது மட்டும் தான் பிடிக்கல. ஆனா டாஸ்க் வந்துச்சுன்னா சூப்பரா ஆடுவார் தான். ஓகேவா, இல்ல இப்ப ஜெஃப்ரி வந்து கடைசியா ஜாக்லின் கிட்ட நீ இந்த மாதிரி சொல்லாதுன்னு சொல்லிட்டு அது வந்து விஜய் கேட்டார். அது கூட அதுக்கு முன்னாடி ரயன் சொல்லிட்டு இருந்தான். அதை சொன்ன அது சரியா அவன் சொல்லாததுனால இவ எழுந்து நின்று சொன்னாலே தவிர அது கூட விஜய் கேட்டதுனால இவளா எழுந்து சொல்லவும் இல்ல. இது என்னன்றது அவளோட ஏமும் கிடையாது. அவன் சொன்னதுனால சரியா சொல்லலன்னு விஜய் வந்து ஜாக்லின் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுனால அதை அவ எக்ஸ்பிளைன் பண்ணா. அவ்வளவுதான். லாஸ்ட் வீக் வந்து யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்றா, என்ன ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி மாற ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஓகேவா, இவனுக்கு வந்து ஜாக்லின் சொன்னதுல முரண்பாடு இருக்குன்னா, ஒரு நல்ல பையனா இருந்தா பின்னாடி பேசல, எதுவும் பண்ணல, எனக்கு மனசுல ஒண்ணும் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும், இவ்வளவு நாள் அந்த எபிசோட முடிஞ்ச உடனே ஜாக்லின் கிட்ட பேசிருக்கணும். இல்லையா இந்த 1 வீக் இருந்துச்சு, அது முடிஞ்சு இத்தனை நாள் ஆகுது. இத்தனை நாள்ல ஒரு நாள் கூட உனக்கு டைம் கிடைக்கல ஜாக்லின் கிட்ட போய் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. நீ போற நேரத்துல சொல்லணுமா? அதுவா ஆக்சுவலி படி போட்ட மாதிரி அவன் கேட்கணும்ன்றதுவே அம்ஷிதா ஏத்தி 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 விடுறா. அத பத்தி பேசி அது நம்ம வரும். ஏன்னா அது வந்து ஆக்சுவலி ஜாக்லின் மேல பழி போட்ட மாதிரி இருந்துச்சு. பழிதான் ஜாக்லினால தான் இவர் வெளில போற மாதிரி ஒரு பழி போட்டு திருப்பி மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, சோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ திருப்பி முன்னாடிக்கு வரேன். பிச்சை எடுத்து எனக்கு அவன் பிச்சை எடுக்கல,
எப்படி சொல்றது கிளாப்ஸ் வரலன்னு கதர்னாங்க ஒருத்தங்க இன்னைக்கு. கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா இல்லையா? அது கேட்கவே செஞ்சாங்களே டைரக்டா. அதுதான் சொல்றேன், கதர்னாங்கன்னு விஜயஸ்கிட்ட. ஐயோ ஐயோ என்னவோ. நீ போனல்ல ஜாக்லினை விட்டு அன்சிதா கிட்ட போனல்ல குறையும் ஆக்சுவலி அப்ப அன்சிதாவும் இன்னொரு வகை செவர் போல. ஆமா அன்சிதா கிட்ட போனவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா தான் வெளில போயிட்டே இருக்காங்களே. பவித்ரா வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாது, அதனால அவ தப்பிச்சுட்டு வரா. இல்லன்னா பவித்ரா வந்து உஷாரு மேடம், எங்க இருக்கணும் எந்த நேரத்துல யார்கிட்ட இருக்கணும்ன்றது மாதிரி அவருக்கு எல்லாருடைய குட் புக்ல இருக்கிறாங்களாம். புரியுதா உனக்கு? பவித்ராவும் லேஸ்பட்ட ஆள் இல்ல. பவித்ராக்கு வந்து ஜாக்லின் பேசினது, ஜாக்லின் வீட்ல இருந்து வந்து பேசினதுல கொஞ்சம் கூட விருப்பம். அவ என்ன சொல்றான்னா அந்த காஸ்டியூமர் வந்து ஹிண்ட் குடுக்குறாங்க அவருக்கு காஸ்டியூம் இதை வச்சு எப்படி நியாயமான கதை கட்ட முடியுது அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து நான் முடிச்சிருக்கேன். அருண்லாம் உட்காந்து அருண் பவித்ரா ராணம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், ஜாக்லின் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும், அவ வந்து எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், வீடு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதும் சிரிக்க வைக்கிறது இவ்வளவு நல்லது சொல்ற. நீ ஏன் அவளை வந்து வெறுக்கிற? ஏன் அவ வந்து ஸ்ட்ராட்டஜி பண்றா, பிளான் பண்றான்னு சொல்ற? நீங்க போய் ஜாயின் பண்ணா வேணாம் நான் சொல்லுவாங்க. இப்ப விஜய் கேட்டாருல்ல ஜாக்லின் நீங்க இந்த கலர் ஏன் போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டது கூட பவித்ரா சொன்னதை வச்சுதான் அவரு இவ அதுக்கு கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக தான் கேட்டுப்பாரு. அந்த பிள்ளைக்கு புரியல ஏன்னா அது உண்மையா இருந்தாதான் அவளுக்கு பயம் வந்திருக்கும், வளரி இருப்பா. இந்த காதல கேட்ட மேட்ரு இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து ட்ரெஸ் சைஸ் எல்லாம் மைக்ல சொல்ல முடியாது, கரெக்டா? சில விஷயம் அது கூட காதல சொல்லிருக்கலாம்ல. அது உடனே மக்கள் வந்து பிஆர் பத்தி பிஆர் கண்டுபிடிச்சா பவித்ரா ஃபயர் மோட் ஸ்டார்டட். பவித்ராவை தான் சொல்லணும்ங்கற நானு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அப்படினாலாம் என்ன எவ்வளவு ஒரு கிரிமினல் மைண்ட். ஏன்னா அன்சிதா கூட இருக்கறனால அந்த மைண்ட் இல்லமா. இப்போ அன்சிதாக்குமே பிஆர் இருக்குதான், எல்லாருக்கும் தான் இருக்கு. சோ இந்த முரண்பாடுல யாருக்கு முரண்பாடு இருக்குன்னு கேட்டாங்க. கண்டிப்பா எனக்கு இருந்துச்சு. அதை விடுங்க, இப்போ தீபக் ஒண்ணு சொன்னாரு ஏன்ச்சு அவங்க வைஃப் ஜாக்லினை பத்தி இந்த 2 ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது வந்து இவருக்கு வந்து தெரியும், அப்படி தெரியலன்றாரு, நம்ப முடியலனாரு. இதையே அன்னைக்கு கேட்கல. அன்னைக்குமே அவர் சொன்னாரு அவள ஜாக்லின் சொன்னது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சோ வீக் ஃபுல்லா ஜாக்லின் கூட சுத்திட்டு வீக்கெண்ட்ல வந்து சம்பந்தமே இல்லாம அப்படியே முரண்பாடா இவர் தான் முரண்பாடா இருக்காரு. எனக்கு புரியல தீபக். சோ டிசப்பாயிண்டிங். அது ஏன்னு தெரியல. மேபி அன்சிதா செவர் உள்ள கிட்ட போறாரோ இல்ல ஒருவேளை சும்மா ஜாலியா கேட்டா சொல்லிட்டு அப்படியே இருக்கலாம். போக போக தெரியும். அப்புறம் சௌந்தர்யாவின் சம்பவ சமையல் குறிப்பு புக்கு. அது ஆக்சுவலி அது நிறைய கண்டென்ட் இருக்கு பேசுறதுக்கு, தேவையில்லாத விஷயம். அந்த புக் அது ஒன்று ரெடி பண்ணிட்டு நம்மளும் அதை வந்து கண்டென்ட் நான் விட்டுறேன். பேக்கரியை வேற விளம்பரம் பார்த்துனாரு, அதை பார்த்தீங்களா வீடியோஸ்? ஓகே. ஸோ சௌந்தர்யாவை தவிர எல்லாரையும் பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னாரு. அவங்க ஃபேமிலியில எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சௌந்தர்யா அதுதான் இந்த விஷால் கூட எப்போ போச்சோ அன்ஷிதா விஷால் கூட புத்தி எல்லாம் மாறி போச்சு. அது வரைக்கும் இன்னசென்ட்டா ஒரு இதுவாக தான் இருந்தது, மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இப்போ அது பண்ற சேஷ்டைகள் எல்லாம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு, கேவலமா இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஃபைனலா டைரக்ட் எவிக்ஷன் தான் இன்னைக்கு சாட்டர்டே வச்சாங்க. ஜெஃப்ரி போய்ட்டு நம்ம ஆல்ரெடி பேசணும் இதை பத்தி. அதுக்கு விஜேஎஸ் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி ஒரு மாதிரி குறுகி மனம் குறுகி, எனக்கு என்னோட முக்கியமான செல்லம் இவருக்கு எனக்கு இதுல உடன்பாடே இல்ல, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஐ லவ் யூடா, கட்டி பிடிச்ச முத்தம் குத்து எல்லாம் பண்றதை விட ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாம். நீ அவளை அன்சிதா விட்டு தூரம் போடா, எப்போதும் போல போய் ஜாக்லினோட சேர்ந்து விளையாடு, காசை போய் விளையாடிட்டு காசு தூக்கி போடா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவன் நல்ல பேரும் இருந்திருக்கும், காசும் கிடைச்சிருக்கும். இப்ப நல்ல பேரும் கெட்டு போச்சு, காசும் போச்சு. ஸோ நான் அவனை கேட்குறேன், லாஸ்ட் வீக்ல சாஃப்ட் கார்னர் பார்க்க வேணாம்னு சொன்ன விஜய் தான் இன்னைக்கு என்ன பண்ணாரு? சாஃப்ட் கார்னர் பார்த்த மாதிரி தானே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், வீடே செம்ம ஷாக் ஆச்சு தான், ஓகேவா? ஜெஃப்ரியை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா ஜாக்லின் கிட்ட வந்து ஜாக்லின் அப்படின்னும் போது அவர் கல்ல தாரையா தண்ணி. ஸோ மனசுல வந்து தப்பு பண்ணிட்டுமே அந்த ஃபீலிங் இருக்கா?
வெளியில அதுக்கப்புறம் ஜாக்லின் மேல பழைய போட்டாரு. என்னடா யாரா நீன்ற மாதிரி அவனோட ஃபீலிங்ஸ் வந்து நம்ம ஜாக்லினை விட்டு போயிருக்க கூடாதுன்றதுனாலதான் அழ வந்தது. ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க அம்மா பண்ணிட்டு போன வேலை. இன்டைரக்டா ப்ளேம் பண்ண மாதிரி ஒரு இது ஒண்ணு ஒரு இது பண்ணிட்டு வெளில போயிட்டாரு. சோ பயண வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு பயாஸா இருந்துச்சு பயண வீடியோ. ஆமாப்பா ஃபுல்லா அன்சிதா ஃபுல்லா ஜாக்லின் கூட தானே அவன் இருந்தான். வின் பண்ணது எல்லாமே ஜாக்லின் கூட இருக்கும்போது மட்டும்தான். நீ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அவன் சொல்லியிருப்பான், ஜாக்லின் ஏதோ இந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது, இப்போ இல்ல நடுவுல இந்த வாரத்துல சொல்றேன், அப்ப சொல்லுவான் அவன் வந்து, இல்ல ஜாக் விடு, ஃப்ரீயா விடு, அது ஒண்ணும் இல்ல, நான் வந்து உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனேன் இந்த வீட்ல அப்படினா. ஆமா. ஆனா அவங்க அம்மா என்ன வந்து சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆனது அன்ஷிதா கிட்ட. அன்ஷிதா எப்போ க்ளோஸ் ஆனா தெரியுமா? இவன் ஜாக்லின் கிட்ட இவன் ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அன்ஷிதா வந்து இவனை வந்து டேக் ஓவர். அன்ஷிதா பண்ற வேலையை நல்லா கவனிங்க மக்களே. ஜாக்லின் கிட்ட யாரெல்லாம் போய் பேசி க்ளோஸா இருக்கிறான் அவங்கள எல்லாம் தப்பா சொல்லி இழுத்துட்டு வரான். இதுக்கப்புறம் எப்படி கவனிக்கிறது? நாளைக்கு போய் பழைய வீடியோஸ்லாம் போட்டு கவனிச்சு பாருங்க. அடுத்த விஷால் நீ கவனிங்க, அவனா தான் பண்றான். ஒரே ஒரு இடத்துல தான் கோவா கேங் அந்த பாட்டு அது ஒரே ஒரு இடத்துல காட்டினாங்க. அப்புறம் 2 இடத்துல மட்டும் தான் ஜாக்லினை காட்டினாங்க கட்டி பிடிக்கிறது. வந்து அன்ஷிதா முடிச்சிட்ட பிறகு கடைசியா ஜாக்லின் கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா ராயன் அந்த ஒருத்தரா தனியா பண்ணி அதுக்கப்புறம் கோவா கேங்ல இருக்கும்போது அவ்வளோ நிறைய நடந்துச்சு. அவங்க ஃபன் பண்ணதெல்லாம் அன்ஷிதா எப்பவுமே யாரையாவது ஒருத்தர் கட்டி பிடிச்சுதான் இருப்பாங்க. அவங்க கட்டி பிடிச்சதெல்லாம் ஒரு கம்பேரிஷனா போட்டு அது ஒரு வீடியோவா போட்டு வச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்றா, அவன் வெளியில போனதுக்கு அப்புறம் அவன் என் அம்மான்னு சொன்னான். இன்னைக்கு ஃப்ரைடே எபிசோட்ல அவ அம்மா மாதிரியா நடந்துட்டா. இவங்க 2 பேரும் ஆடுற ஆட்டம் இருக்கு பாரு, மூஞ்சி சுவாடுற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஆடினாங்க. டிக்கிள்லாம் பண்ணி விளையாடுனாங்க பார்த்தேன். டிக்கிள் பண்றதை விட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் டிக்கிள் பண்ணி விளையாடுறதுக்கு கை வைக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடங்கள்ல கை படுது. இதான் அம்மா உள்ள பாண்டிங்க. நல்ல வேலை போயிட்டான் வெளியில. அவன் பேர் செம்மையா கெட்டு போயிருவான் அவன் உள்ள இருந்தான். ஆல்ரெடி டூ மச்சா இருந்திருக்கும். அப்புறம் ஜெஃப்ரி வந்து சொன்னாரு, நான் வந்து 14 நாள்ல போயிடுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் ஃப்ரீ எவிக்ஷன் இருக்காது, செகண்ட் வீக்ல அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு. ஆனால் நான் 70 டேஸ் எனக்கு வந்து விஜய் சொன்னா 70 டேஸ் வந்து போனஸ் அப்படின்னு. 5 வாரமா நாமினேட் ஆகல. உடனே கேப்டன் ஆக்கிடுறாங்க, இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்றாங்க. புரியுதா? ஏதாவது ஒன்று பண்ணி அவருக்கு சிம்பத்தி இதுல இந்த வாரம் தான் மக்கள் வெளிச்சிக்கிட்டு உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் வெளிச்சிக்கிட்டு 3 பேர் ஓட்டு போட்டாங்க. அது சௌந்தர்யா ஓட்டுன்னு நினைக்கிறேன். அதுலயும் அவன் வந்து அந்த 3 பேர் தான் சார் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஜாக்லின் ராயனை சொல்றான். போட்டது சௌந்தர்யா, ஜாக்லின் அண்ட் தீபக்கா. ஜாக்லின் போடலையே, வேற யாரோ 2. ஜாக்லின் வந்து அருண்கும் அன்ஷிதாவுக்கும் போட்டுச்சு. ஓகே. ஸோ இதனால 5 வாரமா நாமினேஷன் இல்லாது. இப்போ நிறைய பேர் வந்து நாமினேஷன்லயே வரலன்னா எஸ்கேப் ஆயிடலாம் நினைப்பாங்க. பவித்ரா போட்டுச்சு. பவித்ரா, சௌந்தர்யா, தீபக் 3 பேரும் தான் போட்டாங்க. அதான் இப்போ 5 வாரமா நாமினேஷன்ல இல்லைன்னா இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நாமினேஷன் இல்லைன்னா அது வந்து அப்படியே சேஃப் ஆயிடுவோம், கடைசி வரலாம் வந்துடும். இல்லை, நாமினேஷன் வந்து மிஸ் ஆகி ஒரு நாள் வந்தா, ஒரு 2-3 வாரம் மிஸ் ஆகிட்டு கண்டினியூஸா மக்களை சந்திக்காம வந்தா அப்படியே மிஸ் பண்ணிட்டு ஏன்னா மக்கள் ஓட்டு போட மறந்துடுவாங்க அவருக்கு. ஸோ அது அடுத்த சீசன்ல வர கண்டஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சேஃப் கேம் ஆடலாம், ஆனால் மக்களை சந்திச்சா மட்டும்தான் உங்களுக்கு உங்க கேம் புரியும், நீங்க கேம்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் சொல்றேன். ஜாக்லின் அண்ட் விஷாலே நம்ம சொல்லுவோம். ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே எலிமினேட் ஆகுற மாதிரி இருந்தாங்க. மக்கள் ஓட்டு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்க வாரம் ஆடியன்ஸை பல்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்க அது ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க ஏறி வந்து விஷால் பார்த்தீங்கன்னா டாப் 2ல இருந்தாரு. படிப்படியா இறங்கி வந்தாரு. அவரோட கேம் பிளே சரியில்லை. ஒரு படத்துல படையப்பால நீலாமரி ஏற, படையப்ப இறங்க, படையப்ப ஏற, நீலாமரி இறங்குவாங்க. அந்த மாதிரி விஷால் இறங்க, ஜாக்லின் நேர அப்படி வந்துருச்சு. சோ அப்படிதான் இருக்கணும். ஜாக்லின் இஸ் a live example or true example of a worthy and strong contestant. அவங்கதான் வின்னராக தகுதியானவங்க. நான் சொல்றது காரணம் எந்த ஒரு சிம்பத்தியும் அவங்க அம்மாவும் காட்டல, அவங்க வீட்டார் யாருமே காட்டல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டல. ஜாக்லினும் அதை காட்ட விடல. ஜாக்லின் உள்ளவும் அந்த மாதிரி எதுவும் வந்து நான் ஏழை அப்படின்ட்டுலாம் சொன்னதும் கிடையாது. ஒண்ணு அம்மா நகரம் நல்லா இருக்கு,
நீ இவ்வளவு அழகா இருப்ப, அதெல்லாம் ரொம்ப சாரிலாம் ரொம்ப அழகா இருக்கே அப்படிலாம் அதுதான் அதுதான் ட்ரூ. நான் மடியில படுத்தது இல்ல, உன் தலையில சாஞ்சிக்கவாப்பா, எனக்கு ஊட்டி விடுறியாப்பா, நான் உனக்கு இது பண்ணவா, ஆக்டிவிட்டீஸா இருந்துச்சு எல்லாம். சாயம், அது பேர் சாயம். அது எப்ப வெளிக்க போகுதுன்னு தெரியல. மக்கள் வந்து அந்த சாயத்துல மூழ்கிடுறாங்க. எனிவே கைஸ், விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே. நான் ஏன் ஜாக் நான் வின்னர் ஆகணும் தகுதியானவங்க சொல்றேன்னா, படிப்படியா ஏறினாங்க. எடுத்த உடனே டாப்ல இருக்காங்க. இப்போ பிஆர்னால மட்டும் தான் எடுத்த உடனே டாப்ல இருக்க முடியும். கொஞ்சம் கூட ஏற்ற இறங்க செகண்ட் பொசிஷன் கூட வந்தது இல்ல. கேட்டா பிஆர் இல்லையா? அது எப்படிங்க ஒருத்தரை பத்தி தெரியாம அவர் எப்படி டாப்ல இருப்பான்னு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து, ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ முத்து நாமினேட் ஆனாரு, அப்பவே அவர் டாப்ல இருக்காரு. எப்படின்னு தான் எனக்கு புரியல. எப்பவுமே டாப்ல இருந்தா அதுல ஏதோ ஒரு ஃபவுல் பிளே இருக்குன்னு அர்த்தம். கீழே இருந்து ஏறி வர்றதுதான் மேட்ரு. உங்களுக்கு புரியுதா? ஸோ எனிவே, இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கும். முதல்ல நாளைக்கு வந்து நாளைக்கு எதை பத்தி பேச போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கே வந்து இன்னைக்கே இந்த கண்டென்ட் இல்லாம சும்மா 2-3 விஷயத்த மட்டும் பேசிட்டு கிளம்பிட்டாப்புல எவிக்ட் பண்ணிட்டு. நாளைக்கு அன்சிதா எவிக்ட்னு கேள்விப்படுறேன். இந்த மிட் வீக் எவிக்ஷன் எப்போ வைப்பான்னு எனக்கு தெரியல. இந்த வாரம் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து 5 நாளும் ஓடும்ல. சோ மிட் வீக் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை விஷால தான் வந்து டிக்கெட் ஃபினாலேக்கு கொண்டு வர போறாங்க அப்படினா எனக்கு அந்த டவுட் இருக்கு. விஷாலுக்கு வந்து அவனுக்கு தேவைப்படுற அந்த க்ளூஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது அவனுக்கு ஏத்த மாதிரியான கேம்ஸ் சொல்டா. சீசன் 4லயோ சீசன் 5ல வெறும் பேசி போட்டி ஆரம்பிச்சது ஞாபகம் இருக்கா? தாத்தா எல்லாம் உட்கார்ந்து ரவுண்ட்ல பேசினாங்களே அதுவா? அந்த இதுல அசிம் தனலட்சுமிலாம் பேசினாங்க. அது பிரியங்கா ராஜு இருக்கும்போது பிசிக்கல் டாஸ்க் எதுவுமே இல்லாம யாருக்கு மக்களே அவங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸே போயிட்டு ஆரி பாலா சீசன்ல கூட அந்த மேனிகன்ஸ்ல போயிட்டு சொல்லுவாங்க, இவருக்கு இந்த டைட்டில், இவருக்கு இந்த டைட்டில், யாருக்கு அதிக கிரீன் இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட்ல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த டைமும் பேச்சாளர்கள் இருக்கிறதுனால, முத்து பேச்சாளர்ன்றதால வெறும் பேச்சு போட்டே இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு பயம். பேச்சு போட்டே தான் முத்து மஞ்சளி தான் வருவாங்க. இந்த ஒளிச்சு வைக்கிற கேம்லாம் இருக்கு, டோக்கன்ஸ் எங்கெங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு, அது சீசன் சூப்பர் சீசன் 2 நினைக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு விஷாலுக்கு சொல்லி விட்டுருவாங்கன்ற நான் பொறுத்து பார்ப்போம். ஆனா என்ன கேட்டீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண தகுதியானவர்கள் நான் சொல்றது வந்து ரயன், தீபக், ராணவ் இல்லங்க, ராணவ் இருக்கறதும் வேஸ்ட் தான். ஜாக்லின், முத்து, ரயன், தீபக், மஞ்சளி, இவங்க 5 பேர் தான். நான் ஜாக் முத்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க ஏற்கனவே டாப்ல இருக்கிறதுனால நான் வின் பண்ணா அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும்ன்றவங்க நான் சொல்றேன். ஆமா. ரயன், மஞ்சளிலாம் டிசர்விங் நான் சொல்றேன் டிக்கெட் ஃபினாலே. ஏன்னா டிக்கெட் ஃபினாலே சொல்றியா? டாஸ்க்ல ஃபினாலே டிக்கெட் ஃபினாலே வின் பண்றவங்க. ஏன்னா இவங்க வந்து ரயன், தீபக், மஞ்சளி இவங்கலாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் டாஸ்க்ல வந்து நல்லா பண்றாங்க. ஓ மஞ்சளியை வந்து அந்த முட்டை விஷயத்துல தான் திட்டாங்களே, அவ்வளவாது பண்ணாங்க. மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு முட்டி போட வச்சுன்னு இது ரொம்ப டீசெண்டா இருந்துச்சு. ஆனா முட்டையை வேஸ்ட் பண்ணிக்குவாங்க நான் சொன்னேன். ரயன் வீட்ல இருந்து வந்து தப்பா அவங்க சொல்லி கொடுத்தாலும் அவன் வந்து மற்ற ஃபேமிலிஸ் வந்து சொன்னதையும் அவன் வந்து நல்லா வந்து கவனிச்சு, இல்ல இது அம்மா ஏதோ அவங்க தப்பா கவனிச்சிருக்காங்கன்றது புரிஞ்சுட்டு இப்போ அவன் எப்போதும் இருக்கிறபடி இருக்கிறான். விட்டுட்டு ஓடி போயிடல. இந்த சௌந்தர்யா மாதிரியும் ஜெஃப் மாதிரியும் அவன் இப்போ எப்போதும் போல இருக்கிறான். அதனால எனக்கு அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட அந்த இது இப்போ அவன் டிக்கெட் ஃபினாலே எடுக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நாளைக்கு அன்சிதா எவிக்ட் ஆகுறத நான் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன். பட்டாசு வெடிக்க போறோம் நாங்க, பாத்துக்கோங்க சீரியஸ்லி. ஏன்னா அவன் ரொம்ப டீக்ரேடிங்கா பேசுறது தான் எனக்கு பிடிக்கல. அன்சிதா பொறுத்தவரை ரொம்ப டீக்ரேடிங்கா பேசுறாங்க. என்னமோ ஒரு சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க ஜாக்லின் ஜெஃப்பும். பேசாத நீ ஏன் பேசுற இரண்டா? அவங்க ஜாலியா ஒருத்தர் கலாய்ச்சிக்கிறாங்க. இவன் நீ இப்படிதானடா சொன்ன, நீ இப்படிதானே சொன்ன ஜாக்கு அப்படின்னு ஏதோ கலாய்க்கிறாங்க. நம்ம பக்கத்துல கம்மன் இர நீ ஏன் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, கம்மன் விடா. ஃபேமிலி வரும்போது கூட அன்சிதாவை பைத்ராவும் பின்னாடி அப்படியே
பவித்ராவும் அந்த மாதிரி தான் ஒழுங்கீனம் பண்ணுது. அதுவும் பவித்ரா. ஜாக்லினோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான். அடுத்து பாரு, நீ தான் வெளில போற. இப்ப அஞ்சிதா போயிடுறா, என்ன பண்ண போற? விஷால் கூட ஆட போறியா? பவித்ராவா? அடி பேரை கெட்டு போகுது. எனிவே கைஸ், வேற ஏதோ சொல்றதுக்கு இல்ல. மக்களே, உங்க கமெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா, ஒருவேளை நீங்க அந்த சாயத்துல மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா வீழ்த்து கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சாயத்தை வெளுக்க வைங்க, வீழ்த்து கொள்ளுங்கள். நடக்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. யார் டிராமா போடுறான்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ